ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்பிஐ கிளர்க்கு எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இந்த வீடியோ ஏன்னா பிகினர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. பிகினர்ஸ் இதை பண்ணிங்கன்னா அகைன் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் 2-3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க கிளியர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் எப்படி வந்து இங்கிலீஷ் படிக்கலாம், எப்படி வந்து குவான்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் 3-4 இயர்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னென்னு பார்ப்போம் நம்ம ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிகினர்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஸோ பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து என்ன தெரியுமா யாருக்காச்சும்? ஆக்சுவலாக ரீசனாக நான் வந்து நேற்று ஒரு இன்சிடெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். இப்போ இருக்கிற எல்லா பிகினர்ஸுமே நான் சொல்கிறேன். உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் அண்டு காலேஜ் லைஃப் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுமே இல்லை, 2-3 வருஷமாக படிக்கிறவங்களோட மென்டாலிட்டி கூட இன்னும் எப்படி இருக்குன்னா, ஸ்கூலில் படிக்கிற மாதிரி காலேஜில் படிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்கூலில் படிக்கிற மாதிரி காலேஜில் படிக்கிற மாதிரி கிடையாது. அதில் ஒரு சிலபஸ் கொடுத்துருவான், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுவீங்க. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுத முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றின புரிதல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இங்கே என்ன நடக்குன்னா, புதுசாக வர்றவங்க மட்டும் இல்லை, புதுசாக வர்றவங்க மேஜராக அதை தப்பு பண்ணுறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி 2-3 இயர்ஸ் படிக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க. பட் எனக்கு இதில் என்ன பெரிய கன்சர்ன் என்ன இருக்குன்னா, அந்த புதுசாக வர்றவங்க தான் கன்சர்னாக இருக்குது. என்னென்னா, நேற்று ஒருத்திட்ட பேசினேன். அது நேற்று இல்லை, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே இந்த ஆடியோ நான் சொல்லியிருப்பேன், புதுசாக வரவங்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நேற்று ஒருத்திட்ட பேசினேன். அவர் ஏஜ் வந்து 20. ஓகேவா? அவர் ஏஜ் வந்து 20 தான். இப்போ அவருக்கு வந்து SBPO இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு இன்னும் 1.5 வருஷம் மேலே வெயிட் பண்ணணும், 1 வருஷம் மேலே வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த அடுத்த வருஷம் எழுத முடியாது, அதுக்கு அடுத்த வருஷம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அவர் லாஸ்ட் ஒரு 8 மந்த்தாக படிக்கிறாரு. ஓகேவா? 8 மந்த்தாக படிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு 5 மந்த்தாக படிச்சுட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் படிச்சிருக்கே, இப்போ 8 மந்த் ஆகிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு 5 மந்த்தாக மேலே படிச்சுட்டு இருக்காரு போல். படிச்சுமே அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து என்ன ஆகிறாரு, வெக்ஸ் ஆகிறாரு. வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிறாரு, படிக்க மாட்டேங்கிறாரு. இது அவர் மட்டும் இல்லை, நீங்களுமே இதாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்கூல் லைஃப் மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல் காலேஜ் மாதிரி வந்தோடனே படிக்கணும், கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் பாசிபிள். யாரால் வந்து வந்த உடனே கிளியர் பண்ண முடியும்? ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து சிலவங்களாம் நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர், 1 இயர்லேயே கிளியர்னு சொல்கிறாங்களே, அவங்களாம் யாருங்க? நீங்கள் அவங்கெல்லாம் அவங்களோட பேக்ரவுண்டு, எஜுகேஷன் பேக்ரவுண்டை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு பேசுங்க. அவங்களும் நீங்களும் ஒன்று கிடையாது, அவங்களும் நம்மளும் ஒன்று கிடையாது. அவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அவங்க படித்த ஸ்கூலு CBSE இருக்கும், காலேஜ் வேறு லெவல் காலேஜில் படிச்சிருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் அவங்களுடைய இருக்கிறனால அந்த இங்கிலீஷ் நாலேஜ், CBSEயில் படிச்சு வந்தாங்கன்னா சும்மாலாம் கிடையாது. அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கும். அவங்க படித்த காலேஜ் ஹை குவாலிட்டியான காலேஜாக இருக்கும். அங்கே வந்து அந்த இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்லாம் நடக்கும், அதுக்கான ஆப்டிடியூட் அங்கேயே கற்றுக்கிருப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா வந்து எவனோ ஒருத்தன் வந்து ஒன் இயரில் வந்து கிளியர் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வந்து அப்படி 1 இயரில் கிளியர் பண்ணலான்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அது தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னென்னா, ஒரு பேங்க் எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பேங்க் எக்ஸாம் நீங்கள் வாரீங்கன்னா 1 இயர் ஆகும். அந்த எக்ஸாம் பற்றின புரிதல் வர்றதுக்கே உங்களுக்கு 1 இயர் ஆகும். அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு, அந்த எக்ஸாம் என்னங்கிறத கற்றுக்கிறதுக்கே, அதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஓரளவு படிக்கிறதுக்கே 1 இயர் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்த இயரில் தான் நீங்கள் இந்த 1 இயரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த இயரில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2வது இயர் நீங்கள் கிளியர் பண்ணலாம். 2வது இயர் நீங்கள் கிளியர் பண்ணலாம். இதுதான் வந்து பேங்கிங் எக்ஸாமுக்கான ஒரு மெத்தடு. ஆனால் இங்கே வர்றவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்த உடனே 4 மாதத்தில் நான் கிளியர் பண்ணணும், 5 மாதத்தில் கிளியர் பண்ணணும். எவனோ ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு 1 இயரில் நான் கிளியர் பண்ணிட்டேன், நானும் 1 இயரில் கிளியர் பண்ணிட்டு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தப்பான மைண்ட் செட்டோடு உள்ளே வாரீங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, படிச்சுட்டு 5-6 மாதம் படிக்கிறீங்க, ஒரு ஃபிலிம்ஸ் எழுதுறீங்க, ஒன்றுமே ஸ்கோரே வர மாட்டேங்குது, வெக்ஸ் ஆகி உட்காந்து உங்கள் டைம் ஃபுல்லாக நல்லா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் ஏன் தான் எனக்கு புரியல. ஒரு பிகினராக ஏன்னா வாட் எவர் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்குது. அந்த டைம் லிமிட்க்கு அப்புறம் தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கீங்க, நீங்கள் பிறந்தோடனே நீங்கள் பேசுனீங்களா, இல்லை பிறந்தோடனே நடந்தீங்களா, இல்லை பிறந்தோடனே நீங்கள் வந்து உங்களை 12th ஸ்கூலில் போட்டாங்களா, ஏன் காலேஜ் படிக்க விடலை? எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, ஒரு டைம் பீரியட் எடுக்கும். அந்த டைம் பீரியட் எடுத்து தான் அதால் வந்து நம்ம
இது பண்ண முடியும். ஸோ வாட் எவர் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஈவன் ஒரு ஃபுட் இருக்குது, அந்த ஃபுட்டில் பாக்டீரியா வளரணும், அந்த பாக்டீரியா வளர கூட அதுக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. அது வந்தால் தான் அந்த பாக்டீரியா வளர முடியும். ஓகேவா? ஸோ அந்த டைம் பீரியடை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டைம் பீரியடே கொடுக்காம ஃபீல் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ணியிருக்க மாட்டோம். 3 வருஷம் போயிருக்கும். எனக்கு என்னென்னா இப்போ என்ன உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன கவலை எனக்கு தெரியல. ஒரு 4 வருஷமாக படிக்கிறேன், கிளியர் பண்ணல ப்ரோ, நான் ஃபீல் பண்ணுறேன், அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம். வந்து 8 மாதம் 10 மாதம் 12 மாதத்துலேயே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு அதை சொல்லுங்கள். நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. உங்கள் வேலை படிக்கிறது. அந்த 1 இயரை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த புதுசாக 1 இயரை நீங்கள் கரெக்டாக எஃபெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2ஆவது வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் அந்த 1 இயரை நீங்கள் எஃபெக்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பாதி லைஃப் உங்கள் லைஃப்பை ஃபீல் பண்ணியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்களோட டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பாதிக்கு மேலே வந்து பாதி ஒரு 40% வந்து தூங்குறதுக்கே போயிருக்கும். அடுத்து ஒரு 30% பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறதுக்கே போயிருக்கும். இது போக மற்ற ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் அப்படி இப்படின்னு போய் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பீங்க நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ அகெயின் இது தப்பு பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. வரப்போகிற எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தயவுசெய்து இந்த மைண்டில் வைக்காதீங்க. நீங்கள் வந்து நாலேஜ் கற்றுக்கணும். நான் இப்போ இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன், இந்த எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன நாலேஜ் தேவை, அதை நான் வந்து அதை கற்றுக்கிறேன், என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் வரப்போகிற எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே கஷ்டம். நீங்கள் கிளியர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா உங்கள் மைண்டில் நீங்கள் போட்டுவிட்டீங்க, ப்ரெஷர் பண்ணிட்டீங்க. அந்த எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்கமிங் எக்ஸாமுக்கு சேர்த்து நாலேஜ். இங்கே அகைன் ஒரு தப்பு. என்ன தப்புனா, இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு ஓகேவா, எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி அரைக்குறையாக தான் இருப்பாங்க. ஃபிலிம்ஸ் மட்டும் எனக்கு தெரியாமல் கிளியர் பண்ணுவாங்க. சிலவங்க ஃபிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாமுக்குன்னு படிப்பாங்க. எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாமுக்குன்னு படிக்கிறது தப்பு. ஏன்னா இந்த 3 மந்த்து எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும் படித்து டெஸ்ட்டாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இம்ப்ரூவ் ஆகிருக்காது. அப்படியே அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன லெவலில் இருந்தீங்களோ ஆஃப்டர் எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதே லெவலில் தான் இருக்க போகிறீங்க நீங்கள். இப்போ அடுத்த எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாமுக்காக படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 3 மாதம் வேஸ்ட் பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு 3 மாதமாக ஒவ்வொரு 2 மாதமாக ஒவ்வொரு எக்ஸாம் வர அதை வேஸ்ட் பண்ணி போய்கிட்டே ஒரு 4-5 வருஷம் கடத்துறீங்க. ஸோ வரப்போகிற இப்போ எஸ்பிஐ இருக்குன்னா எஸ்பிஐக்குன்னு படிக்காதீங்க. எஸ்பிஐக்குன்னு, அதாவது இது எஸ்பிஐக்குன்னு யார் படிக்கலாம் தெரியுமா? அவங்க வந்து 2-3 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், எல்லாமே ஓரளவு தெரியும். அவங்க கொஞ்சம் லேக்கில் விட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு 10 மார்க் 15 மார்க்கில் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கு பண்ணணும். ப்ரிலிம்ஸே முடிக்காதவங்க ப்ரிலிம்ஸு ஏதோ ஒரு ப்ரிலிம்ஸ் தெரியாமல் கிளியர் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் மெயின்ஸில் வந்து ரொம்ப லேகாக ரொம்ப மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குறவங்க. நீங்களாம் வந்து எஸ்பிஐக்குன்னு படிக்கவே கூடாது. என்னை பொறுத்தவரை படிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் படிக்கிற அந்த 3 மாதத்தை அப்கமிங் ஃப்யூச்சரில் வரப்போகிற எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம்னு நினச்சிட்டு அந்த 3 மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். சும்மா இந்த எஸ்பிஐ கிளர்க்குன்னு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 3 மாதத்தை வேஸ்ட்டு தான் பண்ணுறீங்க. உங்கள் நாலேஜை ஒன்று கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சும்மா டெஸ்ட்டு போட வேண்டியது, ஏதோ ஒரு இதை பார்த்து டெஸ்ட்டு போட்டுட்டு டெஸ்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஒரு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிடும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிட்டு என்னத்தையோ சிஏ படிக்கிறேன் நாங்கள் கிட்ட விளையாடிட்டு சிஏ வச்சு ஒரு 2 மாதம் ஓட்டிட்டு மெயின்ஸ் வரும். மெயின்ஸில் அரைக்குறையாக பண்ணிட்டு வந்துட்டு மெயின்ஸ் எழுதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் நம்ம கிளியர் பண்ண மாட்டோன்னு, அது வேறு விஷயம். மெயின்ஸ் முடிச்சு வந்த பிறகு ஃபீல் பண்ண வேண்டியது, சார் நான் வந்து சரியாக படிக்கலைன்னு சொல்லிட்டு நம்மளை ப்ளேம் பண்ண கூட பரவாயில்லைங்க. ப்ளேமும் பண்ணுறது கிடையாது நிறைய பேர். எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான். ஏன் நீ படித்தாதான் ஏன் கிளியர் பண்ண முடியும்? நீ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணலன்னா நீ 4 சப்ஜெக்ட் கரெக்டாக டைம் கொடுத்துருக்கியா? கொடுக்கல. டைம் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல. அப்புறம் எப்படியா நீ வந்து கிளியர் பண்ண முடியும்? எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி சிஏ அப்டேட் முடிச்சிருக்கீங்களா? முடிக்கல. எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கு முன்னாடி ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? பண்ணலை. அப்புறம் எப்படி கிளியர் பண்ணணும்? நீங்கள் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நீங்கள் எந்த மனசோட நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. தப்பம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? என் கொஸ்டின் புரியுதா? தப்பை உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் படிக்காமல் விட்டது நீங்கள், ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டது நீங்கள், எல்லாமே பண்ணது நீங்கள். எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது மட்டும் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் தலையில் 2 போடணும். நீங்கள் உங்கள் தலையில் 2 போட்டு ஒழுங்காக படிக்கிறான்னு சொல்லணும். நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக பண்ணாதான் ஒழுங்காக படின்னு சொல்லணும். அதுதான் வந்து கரெக்டான விஷயம். அதான் சொல்ல
தேவையே இல்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தேவையே இல்லாமல் ஃபீல் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பிகினர்ஸு தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கிறீங்க, அது இதுன்னு உங்களை வந்து பொய் சொல்லுவாங்க, அது இதுன்னு இன்ஸ்டியூட் நேம்லாம் எதுவுமே சொல்ல, இந்த எங்கே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் அவ்வளோ பண்ணுறோம் எவ்வளோ, ஒன்றுமே கிடையாது, எங்கேயுமே ஒன்றும் கிடையாது. நீயா உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. எவனும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே சோர்ஸ் அவைலபிள். ஓகேவா? நீயா உன்னை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து நீயா படித்து நீயா அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து நீ கிளியர் பண்ணால் மட்டும்தான் உண்டு. எவனும் வந்து உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். அதை புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் தான், இது பிகினர்ஸுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். நீங்களாக உங்களை வந்து என்ன பண்ணுமோ தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆளை நம்பாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் இதை மட்டும்தான் அதை மைண்டில் ஏற்றுங்க. இன்சூரன்ஸ் போகிறது இதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா கண் கட்டி வித்தை. என்னென்னா இங்கே பிகினர்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் சரி பிகினர்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா 2-3 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கணும்னு தெரியும், என்ன நடக்கு எல்லாமே தெரியும். பிகினர்ஸாக வந்து உள்ளே வருவான், அவனுக்கு என்ன பண்ணே தெரியாத போது நம்ம சில விஷயத்த ஆட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடை வச்சு கவர்ந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் இது பண்ணுறது. ஓகேவா? ஸோ பிகினர்ஸ் தான் இப்போ இருக்கிற அந்த பிஸ்னஸோட டார்கெட்டை, அது யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எதுனாலும் ஓகே. வாட் எவர் நீங்கள் இன்ஸ்டியூட் செய்கிறாங்க எதுனாலும் ஓகே. பட் அதுதான் வந்து வேத வாக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. இங்கே நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இதை முதல்ல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் இந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக படிக்கிறீங்களே, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கோர்ஸ் கார்டெல்லாம் பாருங்கள். பார்த்து அதை ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் படிக்கிறதே தப்பாக படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் படிக்கிற மெத்தடே தப்பு. நீங்கள் ஃபுல்லாமே அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் படிக்கிற மெத்தடே தப்பு. 3 வருஷமாக படிச்சிருக்கீங்க, பட் இப்போ கிளியர் பண்ண முடியலன்னா ரீசன் என்ன? நீங்கள் படிக்கிற மெத்தடே தப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதை என்னென்னு பார்த்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களை. ஓகேவா? இல்லாட்டி கஷ்டம். ஏன்னா பாருங்கள், 20 வயசு பையன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான், வந்து என்னால் வந்து இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் நான் 3 வருஷம் 4 வருஷம் உட்காந்துருக்குறோம். இதுக்கப்புறமாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, யோசித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்களுமே இன்னும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறான், இந்த ஃபீலிங்ஸ் இந்த இதெல்லாம் வந்து எப்போ எண்ட் ஆகும் தெரியுமா? நீ கிளியர் பண்ணால் மட்டும்தான் எண்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ நான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு 2 மாதம் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அதை 2 மாதம் ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகுது? திருப்பி வந்து அடுத்து போல் வர எக்ஸாம் நல்லா பண்ணாமல் திருப்பி உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த 2 மாதம் உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க. நம்மளை மாதிரி யாரும் பார்க்க முடியாதுப்பா. அது ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுற வைக்கிறதுக்கு இப்போயே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சூப்பரில் நம்ம. ஸோ தயவு செஞ்சு வந்து யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற யாரும் வருவாங்களான்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் உங்களை காப்பாற்றணும். அதை புரிஞ்சுக்கோங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த இங்கிலீஷ் அண்டு குவான்ஸுக்கு மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது இது தான். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா, இங்கிலீஷ் குவான்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 நாளெல்லாம் வந்துடாது. தயவு செஞ்சு எப்போ நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ஏன்னா என்ன பண்ணுறீங்க நான் எல்லாருமே, ஓகே நான் இங்கிலீஷ் எனக்கு வரல, நான் படிக்கிறேன்டா, 10 டேஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. 11 நாள் ஒரு டெஸ்ட்டு போடும்போது அதே மாதிரி தான் இருக்கும் மார்க். ஏன் ஈவன் அதை விட கம்மியாகும். உடனே எனக்கு வராது, முடிஞ்சு, எனக்கு இங்கிலீஷ் எனக்கு வராது, எனக்கு டிப்ரெஷனில் போய் நான் ஒரு 10 நாளை வேஸ்ட் பண்ணணும். அந்த சப்ஜெக்டாக எடுத்து போகக்கூடாது. எப்படிங்க 10 நாளில் ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கிற முடியும்? நீங்கள் நம்மளுக்குலாம் வந்து அந்த திங்கிங் பவர் இருக்குல்ல, கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை 10 நாளில் உங்களால் கற்றுக்க முடியுமா? ஒரு லாங்குவேஜை, ஒரு சப்ஜெக்டை உங்களால் 10 நாளில் கற்றுக்க முடியுமா? ஈவன் ஸ்கூலில் கூட 1 வருஷம் தாங்க படித்து நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறோம். ஸ்கூலில் கூட 1 வருஷம் படித்தாங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறோம். அப்படி ஃபைனல் எக்ஸாம் 1 வருஷம் படித்து ஃபைனல் எக்ஸாம் கூட நம்மளால் மார்க் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியல. இங்கே உங்களுக்கு 10 நாளில் எப்படி நீங்கள் வந்து லாங்குவேஜ் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு சத்தியமாக புரியல. ஓகேவா? ரீசனிங் இந்த இங்கிலீஷ் குவான்ஸுக்கு இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 3 months 4 months. அதுவும் நீங்கள் டெய்லியும் அந்த விஷயத்தை பண்ணணும். ஈவன் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலனா கூட நீங்கள் டெய்லியும் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். ரீடிங். ஓகேவா? ஸோ ரீடிங் டெய்லி அட்லீஸ்ட் 1 hour பண்ணணும். அட்லீஸ்ட் 1 hour, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீடிங் பண்ணும்போது சும்மா வந்து வாசிட்டு விட்டு போகக்கூடாது.
அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதுதான் ரீடிங். சும்மா வந்து ஏபிசிடி அது ரீடிங் கிடையாது. ஒரு சென்டென்ஸை சும்மா வாசிச்சுட்டு வாயை வாசிக்கிற ரீடிங் கிடையாது. அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கு தெரியணும். அதுதான் ரீடிங். ஓகேவா? ஸோ டெய்லி 1 ஹவராவது ரீட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நெக்ஸ்ட்டு, யாராவது ஒரு வீடியோ, சாபா மேம், ஹர்ஷிதா மேம், யாராவது ஒரு, எனக்கு தெரிஞ்சு சாபா மேம் வீடியோ நல்லாயிருக்கும், ஒரு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பாங்க. அன்வசாமி வீடியோ நல்லாயிருக்கும். ஓகே, இது போக வந்து தமிழ்னா அபீட் சார் வீடியோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சது, நான் படிக்க டைம் இந்த சேனல் நான் பார்த்தது. தமிழில் நான் அபீட் சார் வீடியோ பார்த்தது கிடையாது. பட் சொல்லுவாங்க, பீப்புளெலாம் சொல்லுவாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ யாராவது ஒரு வீடியோ, அது இவங்க அவங்கெல்லாம் இல்லை, யார் வீடியோனாலும் சரி, டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பாருங்கள். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த சாபம் வீடியோலாம் நல்லாயிருக்கும். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு யோசிங்க. இது பண்ணுங்கள். 3வது, டெஸ்ட்டு, செக்ஷுவல் டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுங்கள். போட்டுட்டு ரிவ்யூ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரிவ்யூ பாருங்கள். அகைன் சொல்கிறேன், இந்த டெஸ்ட்டு போட்டுட்டு ரிவ்யூ பார்க்குறேன்னு பேரில் வந்து சும்மா இருக்கிற கீழே இருக்கிற சொல்யூஷனை வாட்ச் விட்டுட்டு போகிறதுக்கு ரிவ்யூ கிடையாது. அது ரிவ்யூ கிடையாது இங்கிலீஷ் பொறுத்தவரை. எதுக்கு நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக போட்டிருக்கீங்கன்னா, ஏன் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கொஷின் ஏன் இது ஆன்சர் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியணும். 2வது, கரெக்டான ஆன்சர் ஏன் ஆன்சர்னு உங்களுக்கு தெரியணும். இந்த 2 விஷயம் தெரியாமல் நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் போகவே கூடாது. இதுதான் இங்கிலீஷில் ரிவ்யூ பார்க்குறது. இதை பண்ணுங்கள். சும்மா வந்து எப்படி இப்போ கீழே இருக்கிற சொல்யூஷனை வாசிச்சுட்டு போகிற ரிவ்யூ கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் ரிவ்யூ எப்படி ரிவ்யூ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ஆக்சுவலாக வந்து ஒரு குரூப் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதை வேணால் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் ரிவ்யூ பார்க்கணும். ஓகேவா? மேபி அதில் ஒரு 2 மிஸ்டேக் இருக்குன்னா, நான் இங்கிலீஷ் இதெல்லாம் கிடையாது. பட் சப்போஸ் எதாவது மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அந்த மாதிரி தான் ரிவ்யூ பார்க்கணும். டெஸ்ட்டு போடுங்க. ரிவ்யூ பார்க்குறது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து பாருங்கள். நீங்கள் மட்டும் தனியாக பார்க்காதீங்க. நீங்களும் தனியாக பார்த்தா லெஜார்ச்சிக்காக விட்டு போயிருவீங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து, ஒரு 3 பேர் சேர்ந்து இங்கிலீஷ் ரிவ்யூ பாருங்கள். கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? தென் சின்ன சின்ன குவிஸ், ஆடா, இந்த மாதிரி சின்ன சின்ன குவிஸு. ப்ளஸ் வந்து என்ன பண்ணுங்கள், டாபிக் வைஸ் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 வீக்கு 30 எரர் கொஸ்டின் பெர் டே. நெக்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 30 பெர் டே. இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் டெய்லியுமே ஒரு 30 எரர் கொஷின். அப்போனா 1 வீக்குக்கு 210 எரர் கொஷின் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு டாபிக் வச்சு பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுவோம், ரீடிங்கு, சாபா மேம் கிளாஸு, டெஸ்ட்டு, அட்லீஸ்ட் 2 டெஸ்ட்டு, இப்போ ஸ்மால் மினி குவிஸு. இந்த நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் ஒருத்தர் எரர், டெய்லியுமே 30 எரர். ஒரு வீக்குக்கு 30 கொஸ்டின் கிடையாது, பெர் டேக்கு 30 கொஸ்டின். ஃபஸ்ட் வீக் வந்து இந்த முந்தி கேட்டிலாம் போடுவாங்க. இந்த வாரம் அதிரடி மூவியாக வரும். இந்த வாரம் காதல் மூவியாக வரும். அந்த மாதிரி இது என்னது, ஒரு வாரம் ஃபுல்லாக எரர் கொஸ்டின்ஸ், ஒரு வாரம் ஃபுல்லாக சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இதை மினிமம் ஒரு 2 மந்த்தாவது பண்ணால் தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சும்மா 2 நாளில் பண்ணிவிட்டு எனக்கு 3ஆம் நாளில் டெஸ்ட்டில் மார்க் வரலன்னு தயவு செஞ்சு வந்து நிற்காதீங்க. ஓகேவா? நான் ரிவ்யூ எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கேயுமே 30 கொஸ்டின் நீங்கள் போடும்போது தப்பாக பண்ணுறீங்க போது அதை அப்படி தான் ரிவ்யூ பார்க்கணும். இங்கிலீஷ் ரீடிங் புரிஞ்சு பண்ணுங்கள், வாய்ட்ட வாசிக்காதீங்க. இது இங்கிலீஷுக்கு. தென் குவான்ஸை பொறுத்தவரை எப்படி இங்கிலீஷ் சொல்லணும் அதே தான். பேசிக்ஸ், யாராவது ஒரு வீடியோ பேசிக்ஸ், ரொம்ப சிம்பிளாக பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கடுத்து குவான்ஸை கற்றுக்கிறதுக்கான ஒரே வழி ப்ராக்டிக்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. குவான்ஸை கற்றுக்கிறதுக்கான ஒரே வழி ப்ராக்டிக்ஸ். டெய்லியும் 30-40 சம்மாவது போடணும். போடாமல் வராது. வேறு நான் தான் சொல்கிறேன், நான் எனக்கு குவான்ஸ் நல்லா பண்ணக்கூடிய ஆள்னாலும் நான் சொல்கிறேன், குவான்ஸுக்கு இதை தாண்டி வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி குவான்ஸ் வராது. போயிட்டு வீடியோ பார்ப்பீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க உட்காந்து. அவன் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு போட்டிருந்தானா அந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுனே தெரியாது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருவீங்க. அடுத்து டெஸ்ட் போடும்போது அவன் போகிற ஸ்டெப்பே போட்டு உட்காந்துட்டு அந்த கொஷின் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்போம், வரவே வராது. தயவு செஞ்சு ஒருத்தவங்க சால்வ் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க, ஈவன் தான் நான் என்னோடய வீடியோவில் கூட நான் சொல்கிறேன்னா அதுதான் பார்த்துன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட், அவ்வளோதான். அது ஏன் அவங்க அப்படி போட்டாங்க, ஏன் இந்த ஸ்டெப் வந்துச்சு, இதை எப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த கொஷின்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்கள் கற்றுக்கிடவே இல்லை. சும்மா ஒருத்தர் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியுதில்ல, அது வந்து
குவான்ஸ் கற்றுக்கிறது கிடையாது. அவங்க ஏன் போட்டாங்க, எதுக்கு இந்த ஸ்டெப் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி ரிலேட் பண்ணாங்கன்னு ஒரு கொஷின்ஸ் ஆஸ்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர். அதுதான் உங்களுக்கு கற்றுக்கிற வைக்கும், அதுதான் உங்களுக்கு லேர்ன் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் குவான்ஸுக்கு ஒரே வழி ப்ராக்டிக்ஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு 30+ சம்ஸாவது போடணும். போட்டால் மட்டும்தான் பெர் டேக்கு போட்டால் மட்டும்தான் குவான்ஸ் கற்றுக்கிற முடியாது. வேறு வேலையே கிடையாது. இது பண்ணி தான் ஆகணும் நீங்கள். இதையுமே ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு 11 நாள் விட்டு போயிடுறாங்க. தயவுசெய்து இந்த 2 விஷயத்தையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்தாவது ஃபாலோ பண்ணுங்கள். 2 மந்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன்னா நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சும்மா 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வரலன்னு தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ யார் ப்ரோ வீடியோ, சப்போஸ் எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் எங்கே ப்ரோ எடுக்கிறது, டெலிகிராமில் ஹார்ட் மேக்ஸ் இந்த புக்கு கொடுக்குது. இதுபோல் நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா, சுமித் அப்படின்னு ஒரு சார் இருப்பார், ஆசிஸ் அரோரா, தென் ஹர்ஷல் அகர்வால், தென் இவர் லோகேஷ் சர்மா, ககன் பிரதாப், தென் அபினய் சர்மா, இந்த மாதிரி நிறையா அவங்க வீடியோ இருக்குது. இவங்க வீடியோலாம் போய் உட்காந்து படம் பார்க்கக்கூடாது. படம் பார்க்குற வேலையை வச்சுக்கக்கூடாது. கொஷினை பஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். நீங்கள் தெரிலனா தான் அவங்களோட இதை பார்க்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா, இங்கே இவங்கள்ட்ட சோர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட கொஷின்ஸை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லியும் போய் கொஸ்டின் எடுத்து தேடிக்கிட்டு இருக்க முடியல. டக்குன்னு ஒரு கொஸ்டின் எனக்கு ஒரு 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்பா, என்ன பண்ணுவேன் நான், டக்குன்னு ஹர்ஷல் அகர்வால் அப்ளிகேஷன் போடுவேன், அது வீடியோ வரும், அதில் வீடியோ இருக்கிற அப்ளிகேஷன் தான் சால்வ் பண்ணிட்டு போகிறேன், முடிஞ்சு போச்சு. இப்படி இதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? சும்மா போயிட்டு அவன் வீடியோ உட்காந்து போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே வீடியோ படம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வேணும், எதுவுமே கிடையாது. நீங்கள் கற்றுக்கணும், ஏன்னு கற்றுக்கோங்க. அப்போ தான் லேர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா லேர்ன் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசினது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மேபி நான் கொஞ்சம் ஹார்ஷாக கூட பேசியிருக்கலாம். ஏன்னா ரியாலிட்டி இது தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறாமல் அகைன் இன்னமும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட டேஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ டேஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மார்க் வாங்குறதுக்கு யோசிக்கிங்க, ஆலிபோர்டு ஒரு 800 கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்கிங்க. உங்கள் லைஃப்பை 3 வருஷமாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் மற்ற கோர்ஸ்லாம் வாங்கன்னு அதெல்லாம் நான் பேசவே மாட்டேன். பட் மார்க் வாங்குறது அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏதோ அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்காக வச்சுக்கோங்க. ஆலிபோர்டு, பிஎம்மு, ஏதோ ஒரு 2 மார்க் வச்சுக்கோங்க. நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்கிற முடியும். நீங்கள் எந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாலும் எங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? டெஸ்ட்டு போடும்போது தான் தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட்டில் இன்னொன்று டெஸ்ட்டு போட சொல்லிட்டேன் நானா, போய் டெஸ்ட்டு போட வேண்டியது, டெஸ்ட்டில் மார்க் எடுத்தால் ஃபீல் பண்ண வேண்டியதை உட்காந்து. உள்ள என்ன சொன்னேன் எனக்கு தெரியல. பாவமாக இருக்குது, உண்மையாக சொல்ல பாவமாக இருக்குது. டெஸ்ட்டு போட்டுட்டு வேறு ஒருத்தன் நல்ல மார்க் எடுத்துருப்பான், அதை பார்த்துட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்டா அவன் நல்ல மார்க் எடுத்ததுக்கு நீ ஏன்டா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற? புரியல எனக்கு. அவனோட லைஃப்பை பார்க்க அவன் இருந்துக்கிறான், அவன் பார்த்துக்குருவான். நீங்கள் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. அவன் 80 மார்க் எடுத்துருக்கானா, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணி அவன் 85 எடுக்கலான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் மார்க்கை மட்டும் பாருங்கள், மற்றவங்க மார்க்கெலாம் பார்க்காதீங்க. மற்றவங்க மார்க்கை பார்த்தாலும் ஓகே இப்போ எடுக்கலாம் போல், நம்மளும் அவனை எடுக்கணும் அப்படின்ட்டு யோசிங்க. அதை விட்டுட்டு அவன் மார்க்கை பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? நீங்கள் உங்களுடைய லேர்னிங்காக தான் அந்த மார்க் போடுறோம். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஒரு எக்ஸாம் வரும்போது நம்ம தப்போஸ் எங்கே தப்பு பண்ணிட்டா, ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணணும், அதுக்காக தான் மார்க் போடுறோம். ஸ்கோர் கார்டெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் வாட்டுக்கு லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க. ஓகேவா? நிறைய கற்றுக்கிட்டக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ்க்காக மார்க் போடணும். நம்ம சும்மா மார்க் போடுறது உடனே மார்க்கு போட்டுக்கிட்டு மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டே மார்க் போட்டு மற்ற அந்த டே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. இன்னொன்று, இப்போ ஒரு மார்க்கில் போகிறீங்கன்னா உங்கள் மைண்டு அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும். எதுக்கு 2-3 சோர்ஸில் மார்க் போடணும்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு மார்க் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பேன் எல்லாத்துக்குமே அது அடாப்ட் ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மார்க் ஆலிபோர்டு வச்சுருக்கீங்க, இல்லை பிஎம் வச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 டெஸ்ட் நீங்கள் இவ்வளோ நாள் தான் போட்டுட்ருப்பீங்க. சடனாக இன்னொரு மார்க்கில் போய் டெஸ்ட்டு போடுங்களேன், ஸ்கோர் வரவே வராது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா உங்கள் மைண்டு இதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். இதுதான் ரியல் எக்ஸாம் நடக்குது. நான் இங்கே போகும்போது நல்லா போடுறேன்ல, ஏன் ரியல் எக்ஸாம் போய் என்னால் போட முடியல, என்னால் அப்ரோச் பண்ண முடியலன்னா உங்கள் மைண்டு இந்த மார்க்குக்கு அடாப்ட் ஆகிட்டு அங்கே ரியல் எக்ஸாம் போனோடனே அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ வேறு மாதிரி கொஷின்ஸுடைய அந்த அந்த டைப்ஸே வேறு மாதிரி இருக்கிறனால அதால் அடாப்ட் ஆக முடியலை, அதால் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் 2-3 மார்க் யூஸ் பண்ணணும்னா தான் அது அந்த நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மார்க் போடுறனால அது இது மைண்டுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். வாட் எவர் கொஷின்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். வேறு அதான் தயவு செஞ்சு இந்த பிகினர்ஸுப்பா கொஞ்சம் கருணை காட்டுங்க.
தயவு செஞ்சு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணால் படிக்கிற பாருங்கள். நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணுறத விட அந்த ஒரு வருஷத்தை ஒழுங்காக உட்காந்து படிச்சிங்க. நான் நெக்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகேவா? 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பி அதே மாதிரி உட்காந்துருக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும், எல்லாமே ஒன்று இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து சும்மா வந்து ஃபீல் பண்ணிவிட்டு டேஸை போக்குறது வேஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறது. அப்புறம் மற்ற எக்ஸாம் ஃபியூச்சரில் வரப்போகிற எக்ஸாம்க்குலாம் என்ன, இப்போ நீங்கள் இப்போ படிக்கிறது தான் அப்பயும் யூஸ் ஆக போகுது. அது இப்போயே தெளிவாக படிச்சுட்டு போயிருங்களேன். ஏன் திருப்பி இன்னொரு தடவை எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க? மொதல் எஸ்பிஐக்கு வரும், அது உட்காந்து படித்து 3 மாதம் வேஸ்ட் பண்ண வேண்டியது. திருப்பி ஆர்ஆர்பிக்கு வரும், அதுக்கு 3 மாதம். ஐபிஎஸ்க்கு வரும். கடைசியில் 1 இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜனவரி 1 எப்போ இருந்தோமோ அதே தான் அடுத்த ஜனவரி 1 இருக்க போகிறோம். அதே மாதிரி லெவலில் தான் நாலேஜ் இருக்கும். ஸோ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் படிங்க. உடனே கிடைக்கும்னு நினைக்காதீங்க. 10 நாளில் பண்ணிவிட்டு 11 நாளில் விட்டுட்டு போகாதீங்க. அதனால தான் உங்களுக்கு வரமாட்டேங்குது. இப்படி பண்ணி தான் நீங்கள் வந்து லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. திருப்பி அதை தப்பை பண்ணாதீங்க. ஸோ இதுதான் சொல்ல நினச்சேன். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.